Hi students, welcome to நம்ம tuition 9th max chapter 1ல example 1.10 பார்க்கலாம். If u equal to c d e f g h i j கொடுத்திருக்காங்க and a equal to c d g j find a dash ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ given data வந்து u என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க, a என்ன கொடுத்திருக்காங்கன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ஃபார்முலா என்ன? a dashக்கு u minus a. அப்ப என்ன பண்ணணும்? u ஓட செட் எடுத்து எழுதிக்கணும், மைனஸ் a ஓட செட் எடுத்து எழுதிக்கணும். என்னெல்லாம் சேமா இருக்கோ ரெண்டுத்துலயுமே கேன்சல் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இந்த u செட்ல ரிமைனிங் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதினா போதும். e f h i இது மட்டும் தான் நீங்க எடுத்து எழுதணும். இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற ரிமைனிங் மட்டும் நீங்க எடுத்து எழுதுங்க. இதுதான் a டேஷோட ஆன்சர். இப்போ எக்ஸாம்பிள் 1.11 பார்க்கலாம். if p equal to m, n and q equal to m I j then represent p and q in Venn diagram and hence find p union q. இந்த சம்ல Venn diagram கொடுத்திருக்காங்க. p union q க்கு வந்து என்ன பண்ணணும்? p union q னா என்னெல்லாம் இங்க இருக்கோ அதை எடுத்து கம்பைன் பண்ணி எழுத போறோம். அப்ப என்ன எழுதலாம்? n m I j இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க எழுத போறீங்க. ஃபர்ஸ்ட் given data என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. p என்ன கொடுத்திருக்காங்க? m, n. q என்னது? m, i, j கொடுத்திருக்காங்க. p union q னா என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதணும். அவங்க Venn diagramல பார்த்து எழுத சொல்றதுனால நான் உங்களுக்கு வந்து அந்த Venn diagramமை காமிச்சேன். இப்போ என்ன பண்ணணும்? அப்படியே சேர்த்து எழுதிக்கோங்க. n m i j இங்க இருக்கிற கொடுத்திருக்க எல்லா எலிமெண்ட்டையும் நீங்க சேர்த்து எழுதிக்கோங்க. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ எக்ஸாம்பிள் 1.12 பாருங்க. let a equal to x is an even natural number and 1 lesser than x lesser than or equal to 12. அப்ப என்ன பண்ணணும்? 2ல இருந்து எழுதணும் 12 வரைக்கும். and b equal to is x is a multiple of 3, x belongs to natural number and x எப்படி இருக்கும்னா lesser than or equal to 12 வரைக்கும் எழுதணும். b two sets find a intersection b ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் given data எடுத்து எழுதிக்கோங்க. a என்ன சொல்லியிருக்காங்க? ஈவன் நேச்சுரல் நம்பர். 2ல இருந்து 12 வரைக்கும் எழுதணும். அப்ப ஈவன் நம்பர்ஸ் என்ன பண்ணலாம்? 2 4 6 8 10 12 ன்னு எழுதணும். b வந்து மல்டிபிள் ஆஃப் 3, x வந்து லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 12ன்றதால 12 வரைக்கும் எழுதணும். மல்டிபிள் ஆஃப் 3 னா 3 டேபிள்ல வந்து 12 வரைக்கும் நீங்க எழுதினா போதும். 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12. அதனால நீங்க என்ன பண்ணணும்? இந்த 12 வரைக்கும் எழுதி ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன பண்ண போறோம்? இன்டர்செக்ஷன் பண்ணணும். a இன்டர்செக்ஷன் b னா a செட்டை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க, அடுத்து இன்டர்செக்ஷன் போட்டு b ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன்னா என்னது? காமனா என்ன இருக்கு, சேமா என்ன இருக்குன்றத பாருங்க. 6 12 6 12 தான் சேமா இருக்கு ரெண்டு செட்லயுமே. அப்ப a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு 6, 12. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.